வணக்கம் சார். வணக்கம். நான் அண்ணாச்சியை பார்க்கணும். கும்பலா அண்ணாச்சி செல்ல இருக்காரா? அவர் லூம் யார்டில் இருக்கார் சார். எம்பி ஜான் சாமிநாதன் வந்திருக்காருன்னு சொல்லு. சரி சார். அண்ணாச்சி எம்பி ஜான் சாமிநாதன் வந்திருக்காரு. இருக்க சொல்லு. யானு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. வா. உங்களை வெளியே எடுக்க எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். ஹோம் செக்ரட்டரி பார்த்து பேசிட்டேன். மினிஸ்டர் டூர் போயிருக்காரு. வந்த உடனே கையெழுத்தாயிடும். ஒன்னும் அவசரம் இல்ல, நான் இங்க நல்லாவே இருக்கேன். அண்ணாச்சி அப்படி சொல்லக்கூடாது. உங்களால் வளர்ந்து நாங்க வெளியே நல்லா இருக்கும்போது நீங்க உள்ள இருந்து கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க, வெளியே எடுத்துடுறோம். பரவாயில்ல, உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுனேன், அதுவே போதும். அப்புறம் வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வணக்கம் அண்ணாச்சி. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் கேளு. என்னடா அண்ணாச்சி ஜெயில இருக்காங்களே, அவங்களுக்கு போய் தொந்தரவு கொடுக்கணும்னு யோசிக்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அண்ணாச்சி. நீங்க வெளியே வந்தா அதுவே எனக்கு போதும். சரி, புறப்பட. வரேன் அண்ணாச்சி. ஜான் சாகணும். அண்ணாச்சி அவர்தான் உங்களை வெளியில கொண்டு போறவரு. அதை நம்பிதான் நாங்க. நான் இன்னும் வெளியே வராம இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். ஜான் சாகணும். பல பேர் முன்னாடி அவன் பப்ளிக்லே சாவணும். யார் அவனை கொன்னாங்கன்னு தெரியக்கூடாது. சரி அண்ணாச்சி. என்ன வேலை? ரூம் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சா? வாங்க. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். தினமும் இவரை பாக்குறதுக்கு வட்டம், மாவட்டம், எம்எல்ஏ, எம்பின்னு யார் யாரோ வராங்க. இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. இவர் எவன் தைரியமா உள்ள தூக்கி போட்டான்? செல்வா, இன்னைக்கு 1ஆம் தேதி இல்லையே? 1ஆம் தேதியா இருந்தா தான் நீ ஒழுங்கா கொண்டாந்து வாடகை கொடுத்துருவியே. உட்காரலாமா? உட்காருங்க. காபி சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிட்டேன். நான் வேற ஒரு விஷயமா வந்தேன். சொல்லுங்க. பம்பாயில இருந்து என் பேத்தி வர்றா. ஸ்டேஷனுக்கு வர்றதா நான் கடுதாசி எழுதி இருந்தேன். ஆனா முடியல. பட்டாளத்துக்காரன் தான், இருந்தாலும் வயசாயிடுச்சுல்ல. நான் கூட்டிட்டு வரட்டுமா? அட, உடனே புரிஞ்சுக்கிட்டியே. அப் அண்ட் டவுன் 25 கிலோமீட்டர் இருக்குமே. அதான் தெரியுமே. நீ காசுல கராரான பேர் வழின்னு எனக்கு தெரியும். நானும் அதனாலதான் ரெடியா வச்சிருக்கேன். இந்தா இரு. நீதான் என் பேத்திய பார்த்ததே இல்ல, போட்டோவும் இல்ல. அடையாளம் சொல்லட்டுமா? வேண்டாங்க, கண்டுபிடிச்சிருவேன். எப்படி கண்டுபிடிச்சிடுறேன். சரிப்பா, இந்தா உன்னை நம்புறேன்.
லெட்டர்ல மட்டும் பெருசா எழுதிருச்சு, எங்கேயும் போவாத இங்கேயே இருன்னு. எங்க போயிடுச்சு இந்த கிழவ? போயிடுச்சோ? போலாமா? என்ன பார்த்தா கேட்ட? நான் யார் தெரியுமா? சுந்தரமூர்த்தி நாயுடுவோட பத்தி தானே? ஆமா. என்ன? ஓ, எங்க தாத்தா அனுப்பிச்சாரா? ஆமா. இவ்வளவு நேரம் எங்க சார் போனீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எல்லாரும் போயாச்சு. 15 நிமிஷமா தனியா பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து லூசு மாதிரி தலையை அப்படி இப்படி ஆட்டிட்டு இருக்கேன். நீ யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டாமா? இப்ப எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ மட்டும்தான் 15 நிமிஷமா லூசு மாதிரி தனியா உட்காந்துக்கிட்டு இப்படி எப்படி தலையாட்டின? என்ன விளையாட்டா இருக்க? இல்ல. போலாமா? முடியாது. நான் உங்க கூட வர முடியாது. நாயுடு அனுப்புனாருன்னு நான் வந்தேன். நான் உங்க கூட வர முடியாது சார். அப்படியா? போ. ஹலோ, கொஞ்சம் இருங்க, வர. உங்க பேர் என்ன சார்? செல்வம். கல்யாணம் ஆச்சா? இல்ல, சும்மா கேட்டேன். பாவம் உங்க மிஸ்ஸஸ். உன் தாத்தா வீட்டுக்கு நீ போகணுமா வேண்டாமா? போகணும். அப்ப வாய முடிக்கிட்டு சும்மா இரு. ஏன்? ஏன்னா நீ பேசுறது எனக்கு பிடிக்கல. ஸ்மோக் பண்ணாதீங்க சார், எனக்கு அது வாசனை பிடிக்காது. ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, புரியலையா? எனக்கு சிகரெட் போக ஒத்துக்காது. ஏன்? எனக்கு கேன்சர், பிளட் கேன்சர். இந்த கதையெல்லாம் வேற எவங்கிட்ட போய் சொல்லு. இப்படி நீங்க போக விட்டீங்கன்னா நான் இந்த கார்லயே செத்தாலும் செத்துடுவேன். பரவாயில்ல. உங்களுக்கு பொம்பளைங்களால பிடிக்காதா? இப்ப வாய மூடிட்டு நீ வர போறியா இல்லையா? வரலன்னா நடு ரோட்லயே காரை நிறுத்திடுவேன். எங்க நிறுத்துங்க பாக்கலாம். இறங்கு. இறங்குனா நான் விளையாட சொன்னேன். ஏய் நில. ஏய், அட பாவி, நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டியே. நீ உருப்படுவியா? ஜான் சாமிநாதன் போன்ற வல்லவர்களும் இங்கே பிறந்திருக்கிறோம் என்பதை உங்கள் முன் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் நல்லவர்கள் என்பதை உங்கள் முன் சொல்லி தேவை. அடுத்தபடியாக அண்ணாச்சியின் அருமை தம்பியும் எனது அன்பு சகோதரருமான ஜான் சாமிநாதன் அவர்கள் உங்கள் முன் பேசுவார்கள். சந்திக்க முடியாதவர்கள் அராஜக வழியில் எங்களை தவிர்க்க பார்க்கிறார்கள். அது நடக்காது, நடக்கவும் விடமாட்டோம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஆட்சியில் குண்டர்களுக்கு இடமில்லை, எங்கள் கட்சியில் சமூக விரோதிகளுக்கு இடமில்லை. அவர்களை இன்னும் தரப்பட்டு அடக்கி இருக்கின்றோம், இழுத்து சிறையிலே கூட்டி இருக்கின்றோம். அவர்கள் சட்டத்தின் சந்தர்ப்பங்களின் வழியாக எப்படியும் தப்பிவிடலாம் என நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். எங்கள் கட்சிக்காக